Hi friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஃபேஸ் க்ரீம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருள்கள் வந்து மைசூர் பருப்பு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா கழுவிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். நான் அதே மாதிரி கழுவிட்டு காய வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு தண்ணியில் கழுவிட்டு நம்ம எடுத்து காய வச்சுக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து வந்து பாதாம் ஆயில். ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து மைசூர் பருப்பு நம்ம போட்டு க்ளீன் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சீக்கிரம் ட்ரை ஆகக்கூடாது. அதனால நம்ம ஆயில் ஸ்கின் இருந்தால் கூட இந்த மைசூர் பருப்பு நம்மளுக்கு நல்லா சூப்பராக அந்த ஆயிலில் கிளியர் பண்ணி கொடுக்குது. அடுத்து வந்துட்டு அலோவேரா ஜெல்லு. இது 3 பொருள் வச்சு தான் சூப்பராக நம்ம ஃபேஸ் க்ரீமை தயார் பண்ண போகிறோம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து மிக்ஸி ஜாரில் இந்த மைசூர் பருப்பு போட்டு நல்லா நான் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இப்படி இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இப்படி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நான் வடி கட்டிக்கிறேன். ஏன்னா இதில் என்ன நம்ம அரைச்சாலும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறது நல்லது. ஏன்னா க்ரீமுக்கு வந்து நம்மளுக்கு ஃபேஸ் பேக்குக்கு நம்ம நல்லா நைஸாக பவுடர் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம அரைக்கணும். க்ரீமுக்கு வந்து நம்ம ஜலிச்சு எடுக்கிறது தான் நல்லது. அதனால இப்போ நான் ஜலிக்க போகிறேன். இப்போ நான் பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரை வச்சுட்டு அதை ஃபுல்லாக நான் அரைச்சி வச்சுருந்தேன். நம்ம எவ்வளோ நைஸாக அரைக்கிறோமோ அவ்வளோ நல்லா நம்மளுக்கு சீக்கிரம் பவுடராக இதாகும். இப்போ இந்த துப்பி இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃபேஸ் பேக்குக்கோ இல்லை ஸ்க்ரப்புக்கோ யூஸ் ஆகும் நம்மளுக்கு. இப்போ தேவையான அளவுக்கு நாங்கள் ஒரு வாரத்துக்கு நான் க்ரீம் செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம என்ன நைஸாக அரைச்சாலும் க்ரீம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஜல்லடியில் ஜலிச்சு எடுத்துக்கணும். நல்லது. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. க்ரீம் வந்து நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கணும். அப்போ நம்ம ஸ்கின்ல நல்லா அது அப்ளை ஆகும். பாருங்கள், இந்த அளவுக்கு இது அதையும் நம்ம போட்டு கூட அரைச்சிக்கலாம். இல்லாட்டினா ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது தேவையில்லை. பாருங்கள், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எவ்வளோ நல்லா அரைச்சி பவுடர் நல்லா நைஸாக அரைச்சிருந்துக்கு எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி இது வந்துட்டு ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது நம்ம இதில் க்ரீம் எடுத்து செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நார்மல் இடத்துலையே கிச்சனில் நீங்கள் வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு இல்லை. ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா க்ரீம் ஆயிடுச்சுன்னா அப்படியே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் இப்படி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைசூர் பருப்பு எடுத்துருக்கிறேன். அடுத்து இதில் பாதாம் ஆயில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மைசூர் பருப்பு இது ஃபேஸ் க்ரீம் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகாது. இந்த மைசூர் பருப்புல ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களும் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப பேருக்கு ஸ்கின்ல ஆயில் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன். அடுத்து அலோவேரா ஜெல் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டாக்கா இந்த மைசூர் பருப்பு இன்னும் அது குறைன்னு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக நல்லா ஊறும். இது நல்லா இந்த மாதிரி க்ரீம் பதம் வர வரைக்கும்
நல்லா இது கலக்கணும். 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூன் கூட நம்ம அலோவேரா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம 1 டீஸ்பூன் தான் போடணும்னு இல்லை. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. க்ரீம் எடுக்கும்போது ஒரு ஸ்பூனோ இல்லை ஏதாவது ஒரு குச்சியோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். கை போட்டு எடுக்காதீங்கன்னா கெட்டு போய் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். பாருங்க, இந்த அளவுக்கு இந்த மைசூர் பாக்கு அரைச்ச கலரில் தான் இருக்கும். நம்ம பச்சை கலர் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணால் பச்சை கலர் ஆகிடுமா? அப்படியெல்லாம் இல்லை. 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் பச்சை இது அலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம் பச்சை கலரு. இதில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போட்டு க்ரீம் பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இப்படியே விட்டுடணும். 10 நிமிஷம் கழித்து இது நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி சின்னது பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். பவுட்ரு வந்து நீங்கள் நார்மல் இடத்துல மைசூர் பாக்கு நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிட்டு இருக்கும். இப்போ நைட்டில் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம சோப் போட்டு நம்ம முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு இதை இந்த அளவுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ நம்ம முகத்தில் இருக்கிற அந்த அழுக்கு நம்ம என்ன சோப் போட்டு கழுவினாலும் நம்மளுக்கு அந்த முகத்தில் அங்கங்கே அழுக்கு இருந்தே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்லோவாக அப்ளை பண்ணிவிட்டு முகத்துக்கு லைட்டாக ஒரு சின்ன மசாஜ் மாதிரி உங்கள் ஃபேஸ்க்கு இது பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஐட்டத்துக்கு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணலாம். 10 நிமிஷத்துக்கு, ஏன்னா மைசூர் பாக்கு அப்படியே நம்ம அப்ளை பண்ணோம்னா ரொம்ப சீக்கிரம் நம்ம முகத்தில் அப்படியே டைட்டாக கொடுக்கும். இந்த ஆயில் பாதாம் ஆயில் மிக்ஸ் பண்ணினால நம்ம ஸ்கின் அவ்வளோ சீக்கிரம் டைட் கொடுக்காது. நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக கொடுக்கும். நல்லா ஸ்மூத்தாக கூட இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த மைசூர் பாக்கை இந்த மாதிரி க்ரீம் ஆயிடுச்சுனாக்கா பாருங்கள், இந்த மாதிரி பாட்டிலில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பாட்டில் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சின்னது பாட்டிலோ இல்லை பாக்ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நீங்கள் எடுக்கும் போது ஸ்பூனு யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி ஒரு ஸ்டிக் ஏதாவது வச்சுக்கோங்க. குச்சி, இந்த ஐஸ் குச்சி மாதிரி வருது இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் அதில் போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கையெல்லாம் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு மறுபடியும் கை போட்டு எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த மாதிரி இதை நீங்கள் காலையில் நைட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முகத்துக்கு நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு நாளைக்கு 3 டைம் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். அடுத்து இது காலை ஆயிடுச்சுன்னா இதே மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுட்ரு நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் திரும்பி நம்ம இதே மாதிரி க்ரீம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.